ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 5 சம் நம்பர் எக்ஸசைஸ் சம் நம்பர் 8. Pravina and Danya are partners sharing profits in the ratio of 7:3. They admit Malini into the firm. The new ratio among Pravina, Danya and Malini is 5:2:3. Calculate the sacrificing ratio. இதுக்கு முன்னாடி நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் வச்சு பார்த்தோம். பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோம், ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட் போட்டோம். இப்போ இதில் வந்து அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, நியூ ப்ராஃபிட் ரேஷியோ இதை வச்சு நம்ம சம்மு போட போகிறோம். இப்போ அவங்களோட ஓல்டு பார்ட்னர்ஸோட ரேஷியோ 7:3. அட்மிட் வந்து மாலினிங்கிறவங்க அட்மிட் ஆகுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட ரேஷியோ 7:2:3. இதை வச்சு நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். எக்ஸசைஸ் நம்பர் 8 கால்குலேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ ஓல்டு ரேஷியோ யார் பார்த்தோம்? பிரவீனா, தன்யா அண்டு மாலினின்னு பார்த்தோம். இப்போ மாலினி வர்றதுக்கு முன்னாடி பிரவீனா தன்யாவோட ரேஷியோ வந்து 7:3 இருந்துச்சு. அவங்களோட ரேஷியோ என்ன? 7:3. இப்போ பிரவீனா வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 10 வரும். அப்போ 7:3, 7/10, 3/10. இதுதான் ஓல்டு ரேஷியோ. அடுத்தது நியூ ரேஷியோ. இப்போ நியூ ரேஷியோ வந்து யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்கானா? மாலினி. அப்போ பிரவீனா, தன்யா, மாலினி எந்த ரேஷியோ படி? 5:2:3. அப்போ மூணையும் டோட்டல் பண்ணால் 10 வரும். இப்போ 5/10, 2/10, 3/10. இப்போ ஓல்டு ரேஷியோ என்ன, நியூ ரேஷியோ என்னங்கிறத போட்டாச்சு. இப்போ இதோட ஃபார்முலா, ஷேர் சாக்ரிஃபைஸோட ஃபார்முலா என்னன்னா ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர். இப்போ ஓல்டு ஷேர் பிரவீனாவுக்கு ஓல்டு ஷேர் என்ன? 7/10. அதே அவங்களோட நியூ ஷேர் என்ன? 5/10. ரைட்டா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இங்கே போட்டுட்டோம். 7ல் 5 போயிடுச்சுன்னா 2. நெக்ஸ்ட் தன்யாவோட ஓல்டு ஷேர் என்ன? 3/10. தன்யாவோட நியூ ஷேரு 2/10. அப்போ ஈக்குவல்ட்டு இது ரெண்டும் அப்படி வந்துட்டு 3ல் 2 போனால் 1. அப்போ அவங்களோட சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்படிங்கிறது என்னது? 2:1. இப்போ மாலினிங்கிறது நியூ ரேஷியோவை தான் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் ஃபார்முலா படி அவங்க வந்து ஓல்டு பார்ட்னர்ஸோட ஷேரை தான் நம்ம சம்மில் போடுவோம். ஓகேவா? இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2:1. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 9. Anand and Suman are partners sharing profits and losses in the ratio of 3:2. They admit Saran for 1/5 share which he acquires entirely from Anand. Find out the new profit sharing ratio and sacrificing ratio. வந்து ஓல்டு பார்ட்னர்ஸாக இருக்கிறது ஆனந்த் அண்ட் சுமன். அவங்களோட ஷேர் ரேஷியோ 3:2. இதில் புதுசாக சரண்கிறவங்க அட்மிட் ஆகுறாங்க. அவங்க கொண்டுட்டு வரும்போது 1/5 ஷேரோட வர்றாங்க. விச் அக்யூர்ஸ் என்டையர்லி ஃப்ரம் ஆனந்த். என்னது? ஆனந்துங்கிறவங்க ஃபுல்லாக வந்து என்ட்ரை பண்ணிடுறாங்க. இதை வச்சு நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கண்டுபிடிக்கணும். எக்ஸசைஸ் நம்பர் 9 கால்குலேஷன் ஆஃப் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இது வந்து சாக்ரிஃபைஸ், அதாவது ஓல்டு பார்ட்னரோட சாக்ரிஃபைஸ் ரேஷியோ என்ன? ஆனந்த் வந்து என்ன செஞ்சிட்டாரு? அந்த உள்ள அட்மிட் ஆகிட 1/5 அப்படியே கவர் பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? ஓல்டு ப்ராஃபிட், அதாவது ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிச்சிக்கணும். இதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓல்டு ப்ராஃபிட் ரேஷியோ ஆனந்து 3:2. ஆனந்த் சுமன் 3:2. அது 3/5, 2/5. நெக்ஸ்ட்டு அவங்க என்னது? சாக்ரிஃபைஸ் பண்ண ரேஷியோ. அப்போ ஆனந்த் வந்து 1/5, சுமன் வந்து எதுவுமே பண்ணலை. ஆனந்த் மட்டும்தான் என்ட்ரையெல்லாம் அக்வயர் பண்ணியிருந்தாங்க. அதனால 1/5 ரேஷியோ வந்து 1:0. இப்போ ஃபார்முலா படி நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ். அப்போ ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. இப்போ ஆனந்த் எவ்வளோ? ஓல்டு ஷேர் எவ்வளோ? 3/5. அப்போ ஷேர் சாக்ரிஃபைஸ்டு போன சம்மில் வந்து ஓல்டு ஷேர் மைனஸ் நியூ ஷேர் பார்த்தோம். இங்கே வந்து நியூ ஷேரில் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு பார்க்குறோம். அப்போ 1/5, 3ல் 1 போச்சுன்னா 2/5. சுமனோட ஓல்டு இது 2/5. அவங்க சாக்ரிஃபைஸ் எதுவுமே பண்ணாதனால அப்படியே 2/5 தான் வரும். அடுத்தது சரண் வந்து அவர் என்ன அவருக்கு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க? 1/5. இப்போ நியூ ப்ராஃபிட் ரேஷியோ 2/5, 2/5, 1/5. அப்போ 2:1.
ஓகே, தேங்க்யூ.